இந்த உலகத்தில் சிலர் பிறந்தது சாதாரணமாக வாழ்கிறதுக்காக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் பிறந்தது வெற்றி பெற பிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் மட்டும்தாங்க ஆட்சி செய்ய பிறந்தவங்களா இருக்கீங்க. உங்கள் ராசி அமைப்பு அப்படிப்பட்ட அற்புதமான அமைப்பு கொண்டது. இந்த சிம்ம ராசி 12 ராசிகளையுமே ஆகச்சிறந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ராசியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சிங்கம் காட்டில் நடக்கும்போது ஓடிக்கிட்டு யாரையுமே இம்ப்ரெஸ் பண்ணாது. அது நடக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் அதோட செயல் எப்பவுமே எல்லா மிருகத்துமே தானாக வழிவிடக்கூடிய வகையில் அமையும். அது மாதிரி தான் நீங்களுமே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கத்தி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறதே அந்த இடத்துக்கு ஒரு வலிமையும் சக்தியும் தரும். அதனால் நீங்கள் இருக்கிற இடம் எப்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். சிம்ம ராசி அப்படிங்கிறது உங்களோட மனசு ரொம்பவுமே பெருசுங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்கிட்ட. பெரும்பாலும் யாருக்குமே தலைகுணாத குணம் உங்களுக்கு ரொம்பவுமே பலமானதாக இருக்குது. யாரையுமே எடுத்தோன்னே நம்ப மாட்டீங்க. அவங்க பேச்சு, அவங்க செயல், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு கணிப்போடு தான் நீங்கள் பழகுவீங்க. நீங்கள் உதவி பண்ணுறீங்கள, அதெல்லாம் எப்போவுமே கணக்கு வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் போய் டக்குன்னு யாருக்கிட்டையும் உதவியும் கேட்க மாட்டீங்க. இப்படி இருக்கிற உங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. எல்லோரையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படுவீங்க. ஆனால் உங்கள் நட்புக்கோ உங்கள் உண்மையான அன்புக்கோ யாராச்சும் துரோகம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மறக்கவும் மாட்டீங்க, சும்மாவும் விட மாட்டீங்க. இது எல்லாமே சிம்மராசிக்காரங்களோட ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், வரக்கூடிய பாதகமான விளைவு உங்களை அடையக்கூடாது, நெருங்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும், எந்த இறை வழிபாடு சிறப்பான உயர்வு தரும், தொழில், வியாபாரம், குடும்பம், இதில் என்ன மாதிரியான மாற்றம் வருது, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசி கிரகங்களில் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டது. சந்திரன் ரொம்பவுமே ஒரு சிறப்பான அமைதியான ராசி. அதனால தான் பார்க்கறதுக்கு நீங்கள் ரொம்ப அமைதியாக இருப்பீங்க. ஆனால் எப்படி சூரியன் கிட்டேருந்து வெளிச்சத்தை வாங்கி இந்த பூமிக்கு ஒளியை தருதோ அதுபோல தான் எல்லா இடத்துலையுமே இருக்கிற நல்லது கெட்டது அலசி ஆராய்ஞ்சி உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது மட்டுமே சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் உயர்வுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திங்கக்கிழமையில் பெரும்பாலும் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை தடுக்கும். ஆமாங்க, சிவ வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தருவதை அமையும். எல்லோருக்கும் நல்லது பண்ணுற நீங்களுமே நல்லா இருக்கணும் இல்லையா? பிரச்சனை வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திங்கக்கிழமையில் சிவபெருமானை தொடர்ந்து வழிபடுங்க. நன்மை வருவதை கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் நம்ம சேனலில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். சேனல் கமெண்ட் பாக்ஸில் இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள், நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பால் நன்மையை பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பால் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை நீங்கள் கண்டிப்பாக பெறலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எத்தனை இடத்துல ஜாதகம் பார்த்துருந்தாலும் சரி, ஒரு தடவை என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்து பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் உயர்வு வரும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்து இப்போ சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறட்டுங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். இது நல்ல ஒரு விஷயம் தான், அலையவே தேவையில்லை. ஃபோன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பால் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைக்கான தீர்வையும் நீ பிரச்சனையே வரக்கூடாது அப்படிங்கிற அமைப்பையும் எளிமையாக பெறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அந்த கிரக அமைப்பு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசியில் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும், கலசரஸ்தானத்தில் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சனியும் வராங்க. அடுத்து பாருங்கள், தொழில் ஸ்தானம் அங்கே செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான், கூடவே சுக்கிரன் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த மாதம் இந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சோதனையும் உயர்வும் ரெண்டுமே சேர்ந்த ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, கவனமாக செயல்படணும். உயர்வும் இருக்குது, சோதனையும் இருக்குது. சோதனை வராமல் இருக்க என்ன செய்யணும், உயர்வு பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு சூரியன் ராசிக்கு அதிபதியாக வராரு. குரு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்க வகையில் அமைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் சோதனையே தருது. அதனால தான் சோதனை உயர்வு ரெண்டுமே கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம்.
நீங்கள் முயற்சி செய்யும்போது சின்ன சின்னதாக தடை தாமதம் ஏற்பட்டு ஒரு மன அழுத்தத்தை தர மாதிரியான அமைப்பு. அதனால் ஒரு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும். அது எல்லாமே துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. அதனால் தைரியமாக செய்யுங்க. அதே போல் இந்த தடைகள் எல்லாமே உங்களை நல்ல ஒரு உயரத்துக்கு கொண்டு போகும். தடையை நினச்சி சோர்ந்து போய் நிற்காம தடைகளையுமே தவிடுபடியாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல, அதனால் தன்னம்பிக்கையாக உங்களான வேலையை செய்யுங்க. சிறப்பான உயர்வை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். வேலை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கான பணிகளில் முழு மூச்சாக கவனமாக செயல்பட்டால் நல்லது. யாருமே உங்களை தவிர்க்க முடியாது, அந்த அளவுக்கு உங்கள் வேலை சிறப்பாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் உழைச்ச உழைப்பு இப்போ எல்லோருக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செஞ்ச வேலைக்கான நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அதுக்கப்புறம் அதுக்கான அங்கீகாரம் இதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் சிறப்பான செயலுக்கான பதவி உயர்வை கூட நீங்கள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் வேலை விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா எச்சரிக்கையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும். இந்த காலகட்டம் நல்லதுமே நடக்குது, அதனால் எதிரிகள் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால தான் கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு துரோகம் பண்ண நபர் யார் அப்படின்னுங்கிறது வெளிச்சத்துக்கு வரும். அப்படிப்பட்ட நபர்களை ஒதுக்கி வச்சுருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படிங்கிறது மெதுவானதாக இருக்கும். ஆனாலும் பாருங்கள், வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் நிறைய உங்களை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா நல்லது. கூட்டாளிகள் விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணுங்க. நண்பர்கள் தானே, தெரிஞ்சவங்க தானே, சகஜமாக பேசி ஏதாவது பிரச்சனைகளை ஈடுபட்டுறாதீங்க. வார்த்தைகளில் நிதானமும் கவனமும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதம் முழுவதுமே கடைபிடிக்கணும். பெரும்பாலும் இந்த மாதம் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, அவசர முதலீடு மட்டும் பண்ணாதீங்க. யாராவது பேராசை சொல்லுவாங்க, இப்போ நேரம் நல்லாயிருக்கு, உங்களுக்கு பாரு செய்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது, அதனால் இதை செய் அதை செய்யுன்னு தேவையில்லாத விஷயத்தில் குழப்பத்தை உண்டாக்கி அதிகமாக முதலீடு போடுற மாதிரியான வாய்ப்பு தராங்க அப்படின்னா அதை பயன்படுத்தாதீங்க. அதனால தான் வர ஒவ்வொரு வாய்ப்புமே சரியாக பயன்படுத்துங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அவசர முதலீடு ஆபத்தை கொடுத்துடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு இப்போ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதில் முன்னோடிகள் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு உங்களுக்கான வேலைகளை ஈடுபடுறதே நல்லது. அவசர முதலீடு வேண்டாம், கவனமாக எச்சரிக்கையாக இருங்க. வரவு நல்லாயிருக்கு, வரவுக்கேற்ற செலவுமே இருக்குது. சேமிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. தேவையில்லாத செலவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. காதலில் உண்மையாக இருந்தால் உங்கள் உறவு வலுவாகும். திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பேச்சுவார்த்தை கிடைக்கும், நல்ல வரன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் குடும்ப உறவுகளில் இன்பம் அதிகரிக்கணும், பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சா உங்கள் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஈகோவை விட்டுருங்க. வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சொல்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைங்க. இந்த ஈகோவும் கோபமும் தான் பெரும்பாலும் குடும்ப சூழலில் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இதை கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கிட்டாலோ முற்றிலும் தவிர்த்திட்டாலோ குடும்பம் சூப்பராக இருக்கும். சந்தோஷமான சூழலை நீங்கள் உருவாக்க முடியும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, உங்கள் குடும்பம் பாருங்கள் உங்களுக்கு பக்கபலமாக தான் இருக்கும். அன்பும் ஆதரவும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு துணையாக இருக்கிறதுனால அனுசரணையாக நடந்துக்கோங்க. இன்னுமே அதிகமான பலன்களை நீங்கள் பெற முடியும். குழந்தைங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. அவங்களோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. இது வரைக்கும் உங்கள் பேச்சு கேட்காத பிள்ளைங்க கூட இப்போ உங்கள் பேச்சை கட்டு நடப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். அவங்களோட வளர்ச்சியில் நீங்கள் இப்போ கவனம் செலுத்த போகிறீங்க. பெரும்பாலும் அவங்களுக்கான நேரத்தை நீங்கள் கொடுங்க. குழந்தைங்களோட வளர்ச்சியில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே நல்லதாக இருக்கும். அவங்களோட எதிர்காலம் பற்றின எண்ணம் அதிகரிக்குது. அதனால் பெரும்பாலும் அவங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது மதிப்பையும் மரியாதையும் அதிகரித்து தருது. உங்களோட பேச்சில் இருக்கிற நல்லது கெட்டதை புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சொல்ல வர விஷயத்த அவங்க ஒத்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பானதாக இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் இந்த மாதம் செய்கிற எல்லா முயற்சிகளுமே முன்னேற்றத்தை தருது. அதனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செய்யுங்க. குடும்ப சூழல்லையுமே இன்பம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனால் எல்லோருமே சிறப்பான ஒரு உயர்வுக்கு வரப்போகிறீங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குதுங்க. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் செய்கிறது நல்லது. பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் பக்கபலமாக இருக்குது. அதனால தான் சொன்னோம், கோபத்தை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் எதுவும் வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனை தீருது. மருத்துவ செலவு குறைஞ்சி காணப்படும். இப்போது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், நல்ல ஒரு சக்தி அமையும். ஆனாலும் பாருங்கள், இந்த வேலை தொழில் விஷயத்தில் சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும்னு சொன்னல, அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. தெளிவாக பிளான் பண்ணி பண்ணால் இதை நீங்கள் தவிர்க்கலாம். பெரும்பாலும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்யுங்க.
கரெக்டான நேரத்துக்கு பிளான் பண்ணி பண்ணால் சரியாக அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கலாம். சரியாக தூங்குறது, சரியாக சாப்பிட்றது, இதெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் எந்த விஷயத்தில் நீங்கள் தவிர்க்கணும், நன்மையை பெற என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் ஈகோவை தவிர்த்தே ஆகணும். கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரு இடத்துல பேசுகிறீங்க அப்படின்னா யாரையும் அவமதிப்பு பண்ணிடாதீங்க. அது ரொம்பவுமே பிரச்சனையை கொடுத்துரும். அதே போல் அவசர முடிவு இதை தவிர்த்தே ஆகணும். ஈகோ, கோபம், அவமதிக்கிறது, அவசர முடிவு இது நாளையுமே நீங்கள் இந்த மாதம் முற்றிலும் தவிர்த்தே ஆகணுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால இதை தவிர்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பான உயர்வுக்கு நீங்கள் விரைவில் வரலாம். அவ்வளவு அது அற்புதமான காலகட்டம் தான் இது. தொட்டது தொடங்கவும், நினச்சது நடக்கவும். இந்த 4 விஷயத்தை தவிர்த்து பாருங்கள். இந்த மாதம் எல்லா வகையிலுமே நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஜெயிப்பதற்கான வழி இருக்கிறதுனால கவனமாக இருக்க சொல்கிறோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் கண்டிப்பாக நன்மை நடக்கும். வெற்றி தரக்கூடிய வழியும் வெற்றி தரக்கூடிய வழிபாடும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, தினந்தோறுமே சூரியனை நோக்கி நின்று 2 கைகளையும் இணைச்சி ஓம் சூரியனே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை சொல்லி நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்து வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக அமையும். ஆமாங்க, சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதிங்கிறதுனால இந்த வழிபாடை தினம்தோறும் செய்யுங்க. சிறப்பான உயர்வு, நன்மை அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில் சிவபெருமான் கோயிலுக்கு போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபடுறதும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய காரிய தடைகள்லேருந்து உங்களை விடுபட்டு வெற்றி நிலைக்கு கொண்டு போகும். முருகன் வழிபாடுமே மன தைரியத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், அதுக்கப்புறம் சிவபெருமான், முருகப்பெருமான் வழிபாடு அது அற்புதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வெற்றி பெற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் அதை முடிக்காமல் பின்வாங்காதீங்க. உங்களோட உள்மனசு என்ன சொல்லுதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பாக எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படுங்க. ஈகோவை விட்டாலே போதும், எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறலாம். யாராச்சும் உங்களை தள்ளுனா அது முடிவு அப்படின்னு நினச்சி நிலை குலைஞ்சிடாதீங்க. அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவோம் அப்படிங்கிறத தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து செய்யுங்க. நன்மை நல்லது நடக்கும்.